இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இன்றைக்கு மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் காணப்போவது சாமுவேல் மோரிஸ். பிறப்பு 1873, இறப்பு மே 12, 1893. வெறும் 20 வருடம் மட்டுமே வாழ்ந்த இந்த மனிதன் ஆண்டவருக்காக உறுதியாய் நின்ற தருணம் ஆச்சரியமானவைகள். ஆப்பிரிக்க கண்டம் என்றால் நம் ஞாபகத்திற்கு வருவது பசியும் பஞ்சமும் தான். அதோடு கூட கருப்பு இனத்தவர்கள் என்ற ஏளனமும் இன்னும் பல நாடுகளிலும் பலர் மத்தியிலும் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படும் ஆப்பிரிக்காவில் ஐவரி கடற்கரைக்கு அருகே உள்ள மேற்கு இந்திய காடுகளில் வசித்து வந்தனர். அவர்கள் குரு இனத்தைச் சேர்ந்தவர்கள். இச்சிறுவனின் இயற்பெயர் காபு. காபுவின் தந்தை காட்டு இனத்தின் தலைவன். காபு மூத்த மகனாக இருந்தமையால் இளவரசன் என்ற பட்டத்துக்கு தகுதியுள்ளவனாயிருந்தான். ஆனால் இளவரசனாகிய காபுவின் நிலையோ பரிதாபத்துக்குரியதாயிருந்தது. உலகிலேயே காபுதான் மிகவும் பரிதாபத்துக்குரியவன் என்று கூறும் அளவிற்கு அவனது வாழ்க்கை அமைந்திருந்தது. மதிப்புடனும் சுயாதீனத்துடனும் வாழ வேண்டிய அவன் அடிமையை விட கீழ்த்தரமாய் இழிவுபடுத்தப்பட்டான். காட்டுப்பகுதியில் ஒரு தலைவன் இன்னொரு கூட்டத்தாரின் தலைவனோடு போரிட்டு தோல்வியடைந்தால் தோற்கடிக்கப்பட்ட தலைவன் வெற்றி பெற்ற தலைவனுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். நஷ்டஈட்டை கொடுக்க தவறினால் தன் மூத்த மகனை பணைய கைதியாக அல்லது போர் அடமானமாக கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டிய நஷ்டஈட்டை கொடுக்க காலதாமதமானால் தலைவனின் மகன் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுவான். காபு குழந்தையாயிருக்கும் போது அவன் தந்தை இன்னொரு கூட்டத்தினரோடு போரிட்டு இருமுறை தோற்றுவிட்டார். ஒவ்வொரு முறையும் காபு வெற்றி பெற்ற தலைவனுக்கு பணைய கைதியானான். முதல் தடவை விரைவாக நஷ்டஈட்டை கொடுத்து தீர்த்துவிட்டதால் காபு மீட்கப்பட்டான். இரண்டாம் தடவை நஷ்டஈட்டை கொடுக்க காலதாமதமாயிற்று. எனவே பல வருடங்கள் காபு கைதியாயிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் அவன் பல கசப்பான அனுபவங்களை அடைந்தான். ஆனால் அவன் அதனை யாரிடமும் சொல்லவில்லை. காபுவின் தந்தை மிக குறுகிய காலத்தில் மீண்டும் ஒரு பயங்கரமான யுத்தத்தில் ஈடுபட்டார். அப்போது அவரை எதிர்த்த துஷ்ட தலைவன் காபுவின் ஜனங்களை தோற்கடித்து பயிர்களை நாசமாக்கி அந்த கிராமத்தையே தீக்கிரையாகிவிட்டான். அத்துடன் காபுவின் தந்தை அவனுக்கு மிக பெரியதொரு தொகையை நஷ்டஈடாக கொடுத்து உடன்படிக்கை பண்ண கட்டாயப்படுத்தப்பட்டார். நஷ்டஈட்டை கொடுக்க முடியாத அவர் 15 வயதான தன் மகன் காபுவை பணைய கைதியாக கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. நஷ்டஈட்டை கொடுக்க வேண்டிய நாள் வந்தது. காபுவின் தந்தை யானை தந்தங்கள், ரப்பர், கோலா கொட்டைகள் மற்றும் வியாபார பொருட்களை சேகரித்து எடுத்துச் சென்றார். அந்த துஷ்ட தலைவன் காபுவின் தந்தை கொண்டு சென்ற பொருட்களை அனைத்தையும் வாங்கிக் கொண்டு அவை போதாது என்று கூறி பணைய கைதியை விட்டுவிட மறுத்துவிட்டான். காபுவின் தந்தை இம்முறை நம்பிக்கை இழந்தார். எனினும் மீண்டும் ஒருமுறை பொருட்களை சேகரிக்க முயற்சித்தார். தன் ஜனங்களிடம் அவர்கள் வைத்திருந்த கடைசி உடைமைகளையும் தியாகம் பண்ணி தருமாறு கெஞ்சி கேட்டு பொருள்களை வாங்கினார். பின்னர் பொருட்களுடன் அந்த தலைவனிடம் சென்றார். இம்முறையும் அந்த தலைவன் பொருட்களை வாங்கிக் கொண்டு இன்னும் செலுத்தப்பட வேண்டிய பணயம் பாக்கியுள்ளது என்று கூறினான். தன் மகனை மீட்க முடியாத வேதனையுடன் காபுவின் தந்தை திரும்பிச் சென்றார். வருடங்கள் சில கடந்தன. நாளடைவில் துஷ்ட தலைவன் மதுவிற்கு அடிமையானான். மது அருந்து பழகிவிட்ட அவனுக்கு மதுவின் மேல் உள்ள வெறி அதிகமாகியது. தன் நாட்டு பணத்தை அள்ளி கொடுத்து மது வாங்கலானான். எனவே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அதை நிவர்த்தி செய்ய காபுவின் தந்தையிடமிருந்து ஏராளமான பொருட்களை வாங்க எண்ணினான். காபு அதிகமாய் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவதை எண்ணி காபுவின் தந்தை மனம் கலங்கினார். எனவே மீண்டும் அந்த கொடூர தலைவனை சந்திக்க சென்றபோது தன் குமாரத்திகளில் மிகவும் சௌந்தரியமுள்ள ஒருத்தியை அழைத்துச் சென்றார். அவளை அங்கு விட்டுவிட்டு தன் மைந்தனை திருப்பி அழைத்து வந்து விடலாம் என்பது அவரது நோக்கம். காபு இச்செயலை கண்டித்தான். என் தங்கையை காட்டிலும் நானே இந்த தண்டனையை சகித்துக் கொள்வேன் என்று கூறி தந்தையை அனுப்பிவிட்டான். கப்பம் கொடுக்க முயலாத தன்மையை உணர்ந்த தந்தை ஒன்றும் செய்ய இயலாதவராய் காபுவை விட்டுவிட்டு தன் குமாரத்தியுடன் வீடு திரும்பினார். காபுவின் தந்தை மீண்டும் வராமையால் அந்த துஷ்ட தலைவனின் கோபம் பற்றி எரிந்தது. அவன் தன் பணியாளிகளிடம் காபுவை அதிகமாய் சித்திரவதை செய்ய கட்டளையிட்டான். அவர்கள் கொடிய விஷமுள்ள முள்ளிறைந்த கொடி ஒன்றை சாட்டையாக்கி காபுவை அடித்தனர். ஒவ்வொரு அடியும் காபுவின் உடலை ரணகலமாக்கியது. அந்த விஷக்கொடியின் விஷம் காபுவின் உடலினுள் ஏறி உடல் கொதித்தது. உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டன. அதனால் அவன் அதிக வேதனையடைந்தான். அடிகளினால் அவன் முகத்தில் உள்ள சதைகள் கிழிந்து தொங்கின. விஷக்கொடியால் அடிக்கப்பட்டதாலும் காயங்களில் இருந்து அதிக இரத்தம் வெளியேறியதாலும் அவனால் எழும்பவும் உட்காரவும் முடியாத நிலைக்குள்ளானான். எனவே சிலுவை மரம் ஒன்றைச் செய்து அதில் பலவீனமான அவனை சாய்த்து அடி கொடுக்க ஒழுங்கு செய்தனர். மரணம் மட்டுமே தனக்கு ஏற்பட இருக்கும் கொடிய சித்திரவதையிலிருந்து தன்னை விடுவிக்க முடியும் என்று காபு நம்பினார். காபுவின் இனத்தவர் பலரும் அந்த மிருகத்தனமான தலைவனால் அடிமையாக்கப்பட்டிருந்தனர். காபு இளவரசனானமையால் அவர்களை விட கடும் சித்திரவதையை எதிர்பார்க்க வேண்டியதாயிற்று. காபுவின் தந்தை விரைவில் வந்து கிரயத்தை கொடுக்காதிருந்தால் காபுவை தலைப்பாகம் வரை குழியினுள் புதைக்க வேண்டும் என்றும் அவனது முகத்தை எறும்புகள் கடிக்க வைக்க வேண்டும் என்றும் ஏற்பாடாயிற்று. அப்போது காபுவின் எலும்புக்கூடு மட்டும் மிஞ்சும். அதனை இனி வரும் கடனாளிகளுக்கு எச்சரிப்பூட்டும் சின்னமாக வைக்கலாம்
கொல்லலாம் என்று எண்ணினார். அவர்களது திட்டப்படி அவனை சிலுவை மரத்தில் வைத்து கட்டினார்கள். அவனில் இதுவரை இருந்த சரீர பலமும் நம்பிக்கையும் முற்றிலும் அகன்றது. அவர் மரணத்தை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்தார். அச்சமயம் விசித்திரமானதொரு சம்பவம் நடந்தது. பிரகாசமான ஒரு ஒளி அவன் மேல் வீசியது. அது அங்கிருந்தவர்கள் அவனை காண முடியாதவாறு ஆக்கிற்று. அதனோடு கூட ஒரு குரல். யாவரும் அந்த குரலை கேட்டனர். ஆனால் பேசிய மனிதனையோ காணவில்லை. நொடிப்பொழுதில் அவனது காயங்கள் ஆறிவிட்டன. அவன் குதித்தெழுந்து சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து மானை போல விரைந்து ஓடினான். இந்த வினோதமான ஒளி எங்கிருந்து வந்தது, அவனுக்குள் பலன் எப்படி வந்தது, எவ்வாறு விடுதலை கிடைத்தது என்றெல்லாம் அவனால் உணர முடியவில்லை. அவை வந்த விதத்தை அவன் அறியவுமில்லை. அவனோ இதுவரை கிறிஸ்தவர்களின் தேவனை பற்றி கேட்டதே இல்லை. தேவனின் வல்லமையான செயல்களை பற்றி அறிந்ததும் இல்லை. உலக பிரகாரமான இளவரசனாகிய தான் சிலுவை மரத்தில் தொங்கி சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதைப் போல தேவகுமாரன் உலக மக்களின் பாவக்கிரயம் செலுத்தப்பட கைதியாக்கப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டு அடிக்கப்பட்டு சிலுவை மரத்தில் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு மரணமடைந்தார் என்பதை பற்றி காபு கேள்விப்பட்டதுமில்லை. ஆனால் ஏதோ ஒரு வினோதமான சக்தி தன்னை விடுதலை செய்தது என்பதையும் கொடிய நோய் பிடித்த தன்னால் மிக விரைவாய் ஓட முடிவதையும் நன்றாக உணர்ந்தான். அவன் தப்பி ஓடிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. தன் வாழ்நாளெல்லாம் அந்த நாளை அவன் மறந்ததே இல்லை. பின்னர் தன் வாழ்வில் ஒவ்வொரு வாரத்தின் வெள்ளிக்கிழமையும் தன்னுடைய விடுதலை நாள் என்று அழைத்து அன்று முழுவதும் உபவாசத்தில் தேவனோடு செலவு செய்வது வழக்கம். தன்னை பின்தொடர்ந்து வருகிறவர்களின் கைகளுக்கு தப்ப காபு ஒரு மரப்பொந்தினில் மறைந்து கொண்டான். பகல் முழுவதும் அதற்குள்ளிருந்து விட்டு இரவு வேளையில் வெளியேற நினைத்தான். அவனுக்கு முன் இன்னும் அபாயகரமான சூழ்நிலையே காணப்பட்டது. அந்த காட்டில் அவனுக்கு உதவி செய்ய ஆட்களே இல்லை. கைகளில் ஆயுதங்களும் இல்லை. எங்கு செல்வது என்ற குறிக்கோளற்று திகைத்து நின்றான். தான் சொந்த ஜனங்களிடத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பிச் செல்ல மனமறிவில்லை. ஏனெனில் வெற்றி பெற்ற அந்த துஷ்ட தலைவன் இதனை அறிந்தால் கடுஞ்சினம் கொண்டு பழிவாங்க நேரிடும். அடுத்த கூட்டத்தில் உள்ள காட்டுவாசியிடம் அகப்பட்டு கொண்டால் அவனை பிடித்து துஷ்ட தலைவனிடம் ஒப்படைத்து பரிசு பெற முயல்வான். இந்த துயர சூழ்நிலையில் இன்னொரு அற்புதம் நடைபெற்றது. அடர்த்தியான அந்த காட்டுப்பகுதி பகலில் கூட இருண்டிருக்கும். இரவிலோ அதனோடு கூட கடந்து செல்ல முடியாது. அந்த நிலையில் முன்னர் காணப்பட்ட அதே அற்புதமான ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. வனாந்திரத்தில் விடுதலை பெற்ற இஸ்ரவேலர் நடந்து வந்தபோது நாள்தோறும் பகலில் மேக ஸ்தம்பத்தாலும் இரவனில் அக்னி ஸ்தம்பத்தாலும் தேவன் அவர்களை வழிநடத்தினார். அவர்கள் உற்சாகமூட்டியது போல காபுவை தேவன் பிரகாசமான ஒளியால் வழிநடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஒளி அத்தியாவசிய தேவையாயிருந்தது போலவே காபுவுக்கும் மிக தேவையாயிருந்தது. அந்த காட்டு பகுதியில் கொடிய விஷமுள்ள நல்ல பாம்புகள், விரியன்கள், மலைப்பாம்புகள் ஆகியனவும் சிறுத்தைகள் போன்ற கொடிய விலங்குகளும் நிறைந்திருந்தன. அத்துடன் நர மாமிச பச்சினிகளும் அப்பகுதியில் ஏராளம் உண்டு. இவ்வித ஆபத்தான காட்டுப்பகுதியில் காபுவை அந்த ஒளி வழிநடத்தியது. அந்த ஒளியின் உதவியால் இரவில் பழங்களையும் வேர்களையும் பறித்து சாப்பிட்டு பசியை தீர்த்து கொண்டு தொடர்ந்து நடந்தான். பிரயாணம் பல நாட்கள் நீடித்தது. இடையிடையே சிறு சிறு ஓடைகளையும் முதலைகள் நிறைந்த நதிகளையும் கடக்க வேண்டியதாயிருந்தது. பகல் வேளைகளெல்லாம் மரக்குகையில் மறைந்து கொள்வான். இரவில் பயணம் செய்வான். இவ்வாறு பல இரவுகள் பயணம் செய்து நதி கரையோரம் இருந்த நகரம் ஒன்றின் வெளிப்புறமாய் வந்து சேர்ந்தான். இங்கு வந்து சேரும் வரை ஒரு மனிதனையும் காணவில்லை. அந்த நேரத்தில் பிரவேசித்த போது அது காட்டுவாசிகளுடையது அல்ல என்றும் அந்நிய நாட்டவரின் குடியிருப்பு என்றும் கண்டுகொண்டான். ஆனால் அவன் அவர்களிடம் போக அஞ்சினான். அந்த வேளையில் தூரத்தில் ஒரு குரு காட்டு இனவாசி மும்முரமாய் வேலை செய்து கொண்டிருந்ததை கண்டான். அவனிடம் ஓடிச் சென்று அவ்விடத்தை பற்றி விசாரித்தான். அவனுடைய பேச்சிலிருந்து அப்பகுதியில் வாழ்வோர் அடிமைகள் அல்ல என்பதையும் அவர்கள் அடிமைகளின் விடுதலைக்காக உழைப்பவர்கள் என்பதையும் அறிந்து கொண்டான். அவன் வந்து சேர்ந்த நகரம் லைபீரியாவின் தலைநகரான மன்ரோவியா என்பதை பின்னரே அறிந்து கொண்டான். இங்கு வந்து சேரும் வரை அந்த அதிசய ஒளி அவனை வழி நடத்தியது. மன்ரோவியா மனிதாபிமானம் உள்ள நாகரிகமான நகரம். எனவே காபு மன்ரோவியாவுக்கு வழிநடத்தப்பட்டதே விசேஷமான நிகழ்ச்சியாகும். மன்ரோவியா தவிர லைபீரியா முழுவதும் காட்டுவாசிகளின் சட்டமே நிலவியது. 1934 ஆண்டு சர்வதேச சங்கத்தின் கமிட்டி ஒன்று இங்கு ஏராளமான குழந்தைகளை பணைய கைதிகளாக சித்திரவதை செய்யப்படுவதை பற்றி அறிக்கை ஒன்றை தயாரித்து சர்வதேச சங்கத்தின் பொது சபைக்கு அனுப்பியிருந்தது. சர்வதேச சங்கம் அதனை தீர்வு செய்ய முயற்சி கொண்டிருந்த வேலை அது. காபு அங்கு ஒரு வேலை கிடைத்திட முயற்சி செய்தான். அவனது முயற்சி பலித்தது. காப்பி தோட்டத்தில் ஒரு வேலை கிடைத்தது. அதோடு தொழிலாளிகள் வசித்த பகுதியில் வீடும் அணிவதற்கு குறைந்த விலையில் துணிமணிகளும் கிடைத்தன. காபுவுக்கு வேலை கிடைக்க உதவிய குரு என நண்பன் மிஷனரியிடமிருந்து ஜெபிக்க கற்றிருந்தான். ஒரு நாள் அவன் முழங்காலில் நின்று தன் இரு கைகளையும் உயர்த்தி முகத்தை மேலே திருப்பி நிற்பதைக் கண்டு காபு அவனிடம் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அவன் நான் தேவனிடம் பேசுகிறேன் என்றான். யார் உன் தேவன் என்று காபுவின் கேள்விக்கு அவர் இயேசு, அவர் என் தந்தை என்று அவன் பதில் உரைத்தான். அன்றிலிருந்து காபு ஜெபிக்க கற்றுக்கொண்டான். தந்தை இயேசுவோடு பேசுவதான் ஜெபித்தல் என்று உணர்ந்து கொண்ட காபு அடிக்கடி அவரோடு பேசினான். புது பலனடைந்தான். அடுத்து வந்த
ஞாயிற்றுக்கிழமை காபுவை அவனது நண்பன் ஆலயத்துக்கு சென்றான். அங்கு ஒரு பெண் மிஷனரி கொடுத்த செய்தியை மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். ஜனங்கள் ஏராளமாய் கூடியிருந்தனர். பெண் மிஷனரி சவுலின் மீது ஒளி பிரகாசித்து வினோதமான சத்தம் மேலிருந்து கேட்டது என்று சவுலின் மனமாற்றத்தை பற்றி கூறினாள். உடனே காபுவால் அங்கு உட்கார முடியவில்லை. நான் அந்த ஒளியை கண்டேன், அதுவே என்னை பாதுகாத்து இங்கே கொண்டு வந்தது என்று கூச்சலிட்டான். மரணத்திலிருந்து காக்கப்பட்டு காட்டின் வழியாக நடத்தப்பட்டு எதற்காக இங்கே வந்தோம் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த அவன் இப்போது காரணத்தை புரிந்து கொண்டான்.